அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு கமர்ஷியலான ப்ராடக்ட்ஸ். லைக் வெளியே வந்து பேபி ஃபுட் 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் சாப்பிட்ற பேபி ஃபுட் எல்லாமே நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி 2 சீரியல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரைஸ் சீரியல், இன்னொன்று வந்து பார்லி சீரியல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல நம்ம ரைஸ் சீரியல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இதுக்கு கைக்குத்தல் அரிசி எடுத்திருக்கேன். ஹேண்ட் பவுண்ட் ரைஸ் இல்லைனா ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கும். ரெகுலர் ரைஸை விட இந்த கைக்குத்தல் அரிசியில் சத்துக்கள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதில் நார்ச்சத்து நிறையா இருக்குது. அதே மாதிரி இதில் மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது அலர்ஜிக்கும் கிடையாது. அதனால தான் இதை நான் ப்ரௌன் ரைஸில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் ப்ரௌன் ரைஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ரௌன் ரைஸு நல்ல சுத்தமான ப்ரௌன் ரைஸாக இருந்தால் நல்லது. இல்லைனா நல்ல ஒரு 2-3 தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதை வடிகட்டிக்கோங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிற ரைஸில் அவ்வளோவா டஸ்ட்டே இல்லை, அதனால் அவ்வளோ தூசி வராது. நல்ல தூசி இருந்ததுன்னா நல்ல ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிருங்க. நல்லா ட்ரெயின் பண்ண வச்சுட்டு நல்லா இந்த ஈரமான அரிசியை நல்லா ஒரு தடவை ஃப்ரை பேனில் போட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்லாம் இல்லை, நல்லா இந்த மாய்ஸ்சர் போயிட்டு நம்ம எப்படி பாக்கெட்லேருந்து எடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி சுத்தமான அரிசியாக இருந்தால் போதும். ஸோ இந்த அரிசியை நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நல்ல ஃபைன் பவுடராக உங்களுக்கு ஈஸியாக அரைச்சி வந்துடும். இதுதான் வந்து ப்ரௌன் ரைஸ் சீரியல். இந்த ப்ரௌன் ரைஸ் சீரியல் நீங்கள் குழந்தைகளுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இது 6 மாதத்தில் பிளெயின் சீரியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நீங்கள் பருப்போடு சேர்த்து கொடுக்கலாம், இல்லை வெஜிடபிளோடு சேர்த்து கொடுக்கலாம். அந்த மாதிரி எந்த ஃபார்மில் வேணாலும் நீங்கள் இதை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை டப்பாவில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அடுத்தது பார்லி சீரியல். இது பார்லி சீரியல். பார்லிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து கொஞ்சம் நம்ம வெள்ளை உளுந்து மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பார்லி வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதனால தான் இந்த பார்லியில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. அதனால் நம்மளுக்கு அவங்களுக்கு க்ரோத்துக்கு தேவையான நெயில்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு, செல்ஸ் க்ரோத்துக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த பார்லியை நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் அதே மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. தூசி எது இருந்தாலும் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா வடிகட்டிடுங்க. ஃபஸ்ட்டு ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா உங்களுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வடித்ததுக்கப்புறமா ஒரு ஃப்ரை பேனில் போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு ஃப்ரை பேனை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கலர்லாம் மாற வேண்டாம். இதில் இருக்க ஈரம் நல்லா போயிட்டு நார்மலாக நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது, பேக்கெட்லேருந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கணும். மாய்ஸ்சரே இல்லாமல், ஈரப்பதம் சுத்தமாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதை டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு நான் காமிச்ச மாதிரி நல்லா உங்களுக்கு மாய்ஸ்சர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பார்லி ரெடி ஆயிடுச்சு. கலர்லாம் ஒன்றும் மாறாது. இந்தளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இதையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்லி பவுடர் ரெடி ஆயிடும். பாருங்கள், நல்ல ஒயிட் கலரில் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீரியல் நம்ம வெளியே வாங்குறத விட இந்த மாதிரி நம்மளே வீட்டிலையே வாங்கி கழுவி நல்லா வறுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல சுத்தமான சீரியலாக நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். ஸோ இதை 2 யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒன்று ப்ரௌன் ரைஸ் சீரியல், ஒன்று வந்து பார்லி சீரியல். ஸோ வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துலேயும் இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு காமிப்போம், இந்த மாதிரி சீரியல் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் நான் ரைஸ் சீரியல்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் ரைஸ் சீரியலுக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சிங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு குக் ஆயிரும். ரொம்ப குவிக்காக ரெடி ஆயிரும். இந்த கைக்குத்தல் அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா அரிசியை விட கைக்குத்தல் அரிசி குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் புழுங்கல் அரிசியோ பச்சரிசியோ ட்ரை பண்ணாமல் கைக்குத்தல் அரிசியில் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான க்ரோத்தாகவும் இருக்கும். அவங்களுக்கு ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. கெட்டி ஆனதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சோண்டு ஃபார்முலா மில்க் ஆட் பண்ணுறேன். ஃபார்முலா மில்க் இல்லைனா மதர்ஸ் மில்க், எந்த மில்க் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே ஃபீட் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சு ஃபீட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது பார்லி பாரிஜ். இந்த பார்லி பாரிஜும் நம்ம பார்லி ரெடி பண்ணி வச்சோம்ல, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எடுத்து ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக குவிக்காக ரெடி ஆகிறது. இது எல்லாமே ரொம்ப குவிக்காகவும் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும். நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் இந்த நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கொடுக்குறக்கு.
பாருங்கள் 2 porridge-மே குயிக்காகவே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க 6 மாதத்துலேருந்து இருக்கிற எல்லா குட்டி குழந்தைகளுக்கும் இதை நீங்களும் கொடுங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.